எங்க வீட்டு சமையல்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபியோட ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பாத்துறலாம். ஹாய் ஆண்டி. ஹலோ. உங்க பேர்? சாந்தி வித்யாசாகர். ஓகே, எவ்வளவு வருஷமா தாஞ்சூர்ல இருக்கீங்க? 40 இயர்ஸா இருக்கும். 40 இயர்ஸ் ஆகுது. ஓகே, சோ இன்னைக்கு எங்களுக்காக என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறீங்க? தாய் கிரீன் கறி. தாய் கிரீன் கறி ரொம்ப வித்தியாசமா இருக்கு. என்ன மாதிரி டிஷ் இது? இது வந்து தாய்லாந்துல இது ஸ்பெஷல். சப்பாத்தி, இட்லி, நம்ம ஊர்ல நம்ம வந்து செய்யற சப்பாத்தி, தோசை, பிரெட் இதுக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிடலாம். ஓகே, ஸோ பொதுவாக நம்ம வந்து ரொம்ப சவுத் இந்தியன் ஃபுட்ஸை பார்க்குறோம். இந்த வாட்டி நாங்கள் வித்தியாசமாக தாய்லாந்து ஸ்பெஷல் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தாய் கிரீன் கறிக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், சுண்டக்காய், பன்னீர், தேங்காய் பால், இஞ்சி, வறுத்த மிளகு, நார்த்தங்காய் தோல், பச்சை மிளகாய், எலுமிச்சை இலை, துளசி, கொத்தமல்லி வேர், சிகப்பு மிளகாய், உப்பு, பூண்டு. ஸோ வித்தியாசமான இன்க்ரீடியன்ஸாக இருக்குது. அப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஆண்டி? ஃபர்ஸ்ட் தேங்காய் பால்ல கொதிக்க வைக்கணும். ஓகே, அப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் 1/2 கப் தேங்காய் பால். கொதிச்சதுக்கு அப்புறம் மசாலா ஜாமான்லாம் மிக்சியில போட்டு அரைக்கணும். சரி, என்னெல்லாம் பொருட்கள் வேணும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் அந்த நார்த்தங்காய் தோல் வேணும். நார்த்தங்காய் தோல். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி ஆண்டி நார்த்தங்காய் தோல்? டேஸ்ட்டுக்கு தான் இதெல்லாம். 2.5 ஸ்பூன் நார்த்தங்காய் தோல் போடணும் ஃபர்ஸ்ட். ஓகே, அதோட ஃப்ளஷ் எதுவுமே இருக்கக்கூடாது, வெறும் தோல் மட்டும்தான் போடும். ஓகே. அதுக்கப்புறம் மிளகு, வறுத்த மிளகு 1.5 ஸ்பூன். தேங்காய் பால் சூடாகும் போது கெட்டு போயிடாதா? இல்ல என்ன ஆகாது. ஆஹாதா. ஓகே. பூண்டு 1.5 ஸ்பூன் பூண்டு. அடுத்தது ஆண்டி? இது இஞ்சி. இஞ்சி 1.5 ஸ்பூன். ஸோ எல்லாமே சின்ன சின்னதாக நறுக்கிடணும். ஆமாம். ஓகே. அடுத்தது உப்பு வேணும். தேவையான உப்பை இப்பே போட்டு. ஓகே. மிக்சியில் போட்டு லேசாக ஒரு ஓட்டு ஓட்டு. இல்லை தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது? ஒன்றுமே வேண்டியது. எல்லாமே தேங்காய் பால்லையே தான் இது வரும். ஓகே. இப்போ தேங்காய் பால் நல்லா கொதிச்சிருச்சு. இதை நம்ம ஆட் பண்ணுறோம் இதில். இந்த டிஷ் நீங்கள் யார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டீங்க? நாங்கள் போயிருந்தோம், தாய்லாந்து போயிருந்தோம், சாப்பிட்டோம். ஓகே, எப்படி இருந்துச்சு? கேட்டுட்டு வந்து அப்படியே. ஆஹா, ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போது எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் சாப்பிட்றப்ப கொஞ்சம் பயமா இருந்துச்சு. அப்புறம் டேஸ்ட் பண்ணா நல்லா இருந்தது. சரி அப்படியே. ஓகே ஓகே. இது நல்ல தேங்காய் பால்லையே ஃப்ரை பண்ணணும். நல்ல ஸ்மெல் வரும். அந்த நார்த்தங்காய் தோல் ஸ்மெல் இதுல நல்லா வரும். நல்ல வாசனையாகவும் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கத்திரிக்காய், சுண்டைக்காய்லாம் கொஞ்சம் வதக்கணும். அது இந்த ஸ்டவ்ல வதக்கிக்கலாம். ஓகே, அப்ப அடுப்பை பற்ற வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய். ஸோ ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணிடணும், நீளம் நீளமா? ஓகே ஓகே. சுண்டைக்காய். ஸோ இதில் ஆயிலே நம்ம சேர்த்த மாட்டோமா? ஆயிலே சேர்க்கறதே இல்லை, ஃபுல்லாக தேங்காய் பால்லையே தான் செய்யணும். 40 வருஷம் நீங்க தாஞ்சூர்ல இருக்கதா சொன்னீங்க. சோ நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி இப்போ 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் ஆச்சு. ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி இருந்து எங்க எல்லாரும் எங்க வீட்ல எல்லாம் இருக்கீங்களா? ஓகே. சோ எவ்வளவு பிடிச்சிருக்கு உங்களுக்கு தஞ்சாவூர்? தஞ்சாவூர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? கோயில் தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. கோயில் தான் உங்களுக்கு. ஓகே. இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 2 நிமிஷம் இது ஃப்ரை பண்ணா போதும். சும்மா இது கொதிச்சிருச்சு. இப்போ அந்த பன்னீரை இதில் ஆட் பண்ணணும். நம்ம 1 கப் பன்னீர் போட்டு கலந்துட்டு. ஓகே. ஸோ இதில் ஒரு மெயினான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் தான், வேற எதுவுமே இல்லை. வேற எதுவும் இல்லை. இப்போ இது கத்திரிக்காய், சுண்டைக்காயெல்லாம் வதங்கினது போதும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே. பண்ணிட்டு அதையும் இதுலேயே ஆட் பண்ணிடுவோம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு பாக்கி இருக்க அந்த தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணி. ஓகே.
பால்லே தான் இது வதங்கணும், தேங்காய் பால்லே தான் இது கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வேகணும். நல்லா தண்ணி எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ண முடியாது, ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதில் பர்டிகுலராக பிரிஞ்சால் அது மட்டும் தான் ஆட் பண்ணுமா இல்லாட்டி வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணலாமா? எது வேணா போட்டுக்கலாம். தேங்காய் பால்லையே செய்யறதுனால வேற காயெல்லாம் வேகுமான்னு தெரியல. இது பிரிஞ்சால்லாம் கொஞ்சம் சீக்கிரமா டக்குன்னு உங்களுக்கு வெந்துடும். ஓகே, அதனால இது ஈஸியா சொல்லுங்க. எவ்வளோ நேரம் வேகணும் ஆண்டி? இந்த மாதிரி கொதிக்கணும். ஒரு 5 minutes கொதிச்சா போதும். நல்லா கொஞ்சம் கிரேவி மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம பண்ணிப்போம். ஓகே, இது நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இதுல வந்து அந்த லெமன் லீஃப், துளசி இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி திருப்பி ஒரு குக் பண்ணணும் நம்ம. ஓகே, ஸோ அது போட்டுடலாமா? ஸோ இதில் நிறைய ஹெர்பல் கண்டென்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஆண்டி? ஆமாம், நம்ம ஏன்னா இது ஃபுல்லாகவே கோகனட் பால்லேயே செய்கிறோம்ல, அதனால அது கொலஸ்ட்ரால்னு பயப்பட வேண்டியதில்லை. இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால அது வந்து டைஜஷன் ஈஸி ஆகிடும். பயப்படாமல் இந்த கிரேவி நல்லா சாப்பிட்லாம். லெமன் லீஃப் வேணும். ஸோ லெமன் லீஃப், ஓகே, லெமன் லீஃப் நல்லா கிள்ளி போட்டுக்கலாம். அந்த ஸ்மெல் நல்லா அப்பதான் நல்லா வரும். ஸோ அந்த துளசியோட வாசனையும் நல்லா இருக்கு அதோட இந்த தேங்காய் பால் எல்லாம் சேர்ந்து. ஆமா, கலர் நல்லா மாறிடுச்சுல ஆண்டி? இது அப்பதான் கலர் நல்லா மாறினதுக்கு அப்புறம் குக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. ஓகே ஓகே. ஸோ இனி எவ்வளோ நேரம் கொதிக்கணும் ஆண்டி இது? ஒரு 2 minutes கொதிச்சா போதும். ஓகே. அந்த லிக்விடா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஓகே. இல்லைன்னா இப்படியே கூட. ஓ, நல்லா இந்த ஒரு பதத்துக்கு. ஓகே. ஸோ நம்ம தாய் கிரீன் கறி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. தாய் கிரீன் கறி நிறைய வித்தியாசமான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கீங்க. லெமன் லீஃப் அது கூட அப்படியே கருவேப்பிலை மாதிரியே சாப்பிட்டுறலாம். நம்ம வேஸ்ட் பண்ணாம சாப்பிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆண்டி. சரி, ஓகே. நான் இதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த தாய் கிரீன் கறியோட சின்ன ரீகேப். தாய் கிரீன் கறி செய்ய ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணி பேனில் தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் மிக்சி ஜாரை ஓப்பன் பண்ணி அதில் நார்த்தங்காய் தோல், 1.5 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் பூண்டு, 2 ஸ்பூன் இஞ்சி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. அரைச்ச விழுதை வந்து கொதிக்கிற தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பை ஆன் பண்ணி அதில் பேனில் கத்திரிக்காய், சுண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது வதக்க வதக்க இந்த அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கிற தேங்காய் பாலில் பன்னீரை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. கத்திரிக்காயும் சுண்டைக்காயும் வதக்குனதுக்கப்புறம் அதை எடுத்து தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணுங்க. இந்த கலவையோட கொஞ்சம் கூடி தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதி வந்தோடனே துளசியை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் லீவ்ஸை நல்லா கிள்ளி அந்த கொதிக்கிற பாலில் போட்டுடணும். இதெல்லாம் ஒரு கொதி வந்தோடனே உங்கள் தாய் கிரீன் கறி ரெடி ஆயிரும்.